வணக்கம். நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது 9ஆம் தேதி நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் திறப்பு விழா நிகழ்ச்சிக்காக அந்த பகுதியிலே என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, அந்த பகுதி எப்படியெல்லாம் மாற்றமடைந்திருக்கிறது, இந்த பேருந்து முனையத்தோட உள்பகுதி உள்கட்டமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். நம்மளோட சேனல்ல இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்திற்கான கட்டுமான பணிகள் துவங்கிய நாளிலிருந்தே இன்று வரையிலும் இந்த பகுதியில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடைபெற்றது அப்படிங்கிறத தொடர்ந்து நிறைய பேர் நம்ம சேனல்ல அந்த வீடியோக்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போது நாம் காத்து கொண்டிருந்த அந்த இறுதி கட்ட நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. வரலாற்று ஒரு சிறப்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா திருச்சி மட்டுமல்லாது தென் மாவட்ட மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இந்த திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனைய திறப்பு விழா நிகழ்ச்சியானது வெகு விமரிசையாக இந்த பகுதியிலே நடைபெற இருக்கிறது. அதற்கான நிகழ்ச்சி ஏற்பாடுகள் இந்த பகுதியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு நாள், அதாவது நாளை இந்த திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாகவும் இந்த பகுதியில் என்னென்ன மாதிரியான வேலைகள் அங்கே நடைபெற்றது, அதற்கான ஏற்பாடுகள் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது, திறப்பு விழா நிகழ்ச்சிக்கான மேடை எந்த பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வாகன முனையம் இருக்குல்லவா, அதாவது பேருந்து முனையத்துக்கு பக்கத்திலேயே தான் வாகன முனையம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த இரண்டு முனையமுமே தற்போது திறப்பு விழா செய்யப்படவிருக்கிறது. அது மட்டும் இல்லாம காய்கறி வணிக வளாகத்துக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெறவிருக்கிறது. அந்த பகுதிகள் எல்லாமே தற்போது எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் திருச்சி செமி ரிங் ரோடு, அதாவது துவாக்குடியிலிருந்து மாத்தூர் ஓலையூர் வழியாக பஞ்சப்பூரை இணைக்கக்கூடிய அந்த செமி ரிங் ரோடு பகுதியில முதல்ல பார்த்தோம்னா வாகன முனையத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய அந்த பகுதி வரும். அதாவது ரைட் சைட்ல வாகன முனையத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய பகுதியும், இப்ப நம்ம பார்க்கறது பேருந்து முனையத்துக்கு உள்ளே செல்லக்கூடிய அந்த பகுதி. ஏற்கனவே இந்த மெயின் ரோடு இணைக்கப்படாமல் இருந்தது. உள்ளே செல்லக்கூடிய இணைப்புகள் எல்லாமே அனைத்து பகுதியிலுமே உள்புற வேலைகள் நடைபெற்றது. அந்த முக்கியமாக இந்த செமி ரிங் ரோட்லயோ அல்லது மதுரை பைபாஸ்லயோ இந்த இணைப்பு பகுதி மட்டும் இணைக்காமல் வச்சிருந்தாங்க. இப்போது அந்த இணைப்பு வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கு பக்கத்திலேயே தான் பார்த்தோம்னா திறப்பு விழா நிகழ்ச்சிக்கான மேடை மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மேடை அமைக்கக்கூடிய பணிகள் பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த இறுதி கட்டத்துல இருக்கிறதுனால இந்த வேலைகள் கம்ப்ளீட் ஆயிருக்கு. நம்ம இந்த திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே அந்த பகுதியில எல்லாம் என்ன மாதிரியான வேலைகள் இந்த பகுதியில நடைபெற்றது, ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு. நீங்க இந்த பஞ்சப்பூர் பகுதியில இதுக்கு முன்னாடி, அதாவது டெய்லி வருவவங்களுக்கு தெரியும், அல்லது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்க வந்திருப்பீங்க அப்படிங்கிறவங்க நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது இவ்வளவு மாற்றங்கள் நடைபெற்று இருக்கா இந்த பஞ்சப்பூர் பகுதியில் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த பகுதியை மாற்றம் அடைஞ்சிருக்கு. இந்த பேருந்து முனைய திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரில் இந்த பேருந்து முனையத்தை திறந்து வைக்க இருக்கிறார். அதனால இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியானது மிக பிரம்மாண்டமாக நடைபெறவிருக்கிறது. அதற்காக இந்த திறப்பு விழா நிகழ்ச்சிக்காக அந்த மேடை பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் அந்த மேடை அமைக்கப்படுது. இன்னும் சொல்லப்போனால் அந்த மேடையோட முகப்பு இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ஒரு மாநாட்டு திடலுக்கு எப்படி அமைப்பாங்க அது மாதிரி மிக பிரம்மாண்டமாக அந்த நுழைவு வாயில் அமைக்கப்படுது.
பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தோட திறப்பு விழா நிகழ்ச்சிக்காக இந்த பகுதியில் என்னென்ன மாதிரியான வேலைகள் வந்து அங்கே நடைபெற்று இருக்கு, எவ்வளவு மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து இப்போ வந்து நம்ம அந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த பேருந்து முனையத்தோட உள் கட்டமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போறோம். ஏன்னா இந்த பேருந்து முனையமானது மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த உள் அமைப்புகள் வந்து பார்த்தோம்னா ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இல்லை, ஒரு ஏர்போர்ட் இல்லை, அதையும் மிஞ்சும் அளவுக்கு மிக அழகாக இந்த உள்புற அமைப்புகள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த பேருந்து முனைய திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்ற உடனேயே மக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதிக்க மாட்டாங்க. அதன் பிறகும் ஓரிரு வாரங்கள் வந்து அதோட டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதிப்பாங்க. நாம வந்து இந்த பேருந்து முனையத்தோட ஒரு சில பகுதிகளை மட்டும் நாம தற்போது இந்த வீடியோவில் பார்க்க போறோம். திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்ற பிறகு இன்னும் அந்த பேருந்து முனையத்தோட முழு பகுதியையும் நம்ம வந்து தொடர்ந்து பிறகு ஒரு வீடியோவில் முழு தகவலையும் நம்ம வந்து பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவில் வந்து ஒரு சில பகுதிகளை மட்டும் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவு அப்படியே பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை சுற்றி உள்ள பகுதிகளை வந்து அப்படியே சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தோட திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்ற பிறகு நம்ம வந்து இன்னும் இந்த உள்கட்டமைப்போட முழு பகுதிகளையும் பிறகு ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்லையும் வந்து ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.